தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய காசு இல்லை. செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள நிரந்தரம் பண்ண காசு இல்லை. பகுதி நேர ஊழியர்களுக்கு அவங்கள நிரந்தரம் பண்ணுறதுக்கு காசு இல்லை. போக்குவரத்து ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு காசு இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு காசு இல்லை. கல்வி கடனை ரத்து பண்ணணுமா, அதுக்கு காசு இல்லை. நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுமா, அதுக்கு காசு இல்லை. இங்கே கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா மத்திய அரசு நிதி ஒதுக்கலை. இப்படி எதை கேட்டாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடின முதல்வர் அவர்களே, இன்னைக்கு மகளிருக்கு 3 மாத தொகை, அது இல்லாமல் கோடைக்கால போனஸ் அப்படின்னு ஒரு 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டு விட்ருக்கீங்களே, இதுக்கு நிதி எங்கேருந்து வந்துச்சு? இது மத்திய அரசு கொடுக்குற நிதியிலேருந்து தானே எடுத்து கொடுத்துருக்கீங்க. இல்லை உங்களோட திமுகவோட ஃபண்டுலேருந்து எடுத்து கொடுத்தீங்களா? உங்களோட உண்டியல் குலுக்கி ஒரு கட்சிக்கு வச்சுருக்கீங்களா, அந்த நிதியிலேருந்து எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்களே, உங்கள் அப்பாவோட சொத்துலேருந்து விற்று எதுவும் எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை இல்லையா? அடுத்ததாக பெண்களுக்கு நீங்கள் 5000 கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சி, எங்கள் சகோதரிகளுக்கு பணம் வரதுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அப்படியே முதல்வரே, இந்த கோடைக்கால போனஸ்ன்னு சொல்லி முன்கூட்டியே 2000 போட்டிங்களே நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, 2021 ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் பணத்தை போடுவோம் அப்படின்னீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நீங்கள் 2023 செப்டம்பர் மாதம்தான் பணத்தை கொடுத்தீங்க மகளிருக்கு. அப்போது 28 மாத நிலுவைத் தொகை இருக்குது. அந்த 28,000 எப்போ மகளிர் அக்கௌண்ட்டில் போடுவீங்க? இதுக்கு பதில் சொல்வீங்களா முதல்வர் அவர்களே? அடுத்ததா, அனைத்து மகளிருக்கும் பணம் கொடுப்போன்னு சொல்லி எங்கள் மகளிரை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இப்போது தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு தான் பணம் கொடுப்போன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி மகளிரை தகுதி இல்லாதவங்கன்னு நீங்கள் அவமானப்படுத்துறது சரியா முதல்வரே? அந்த 1 கோடி பேருக்கும் எப்போ நீங்கள் இந்த பணத்தை கொடுப்பீங்க? இதுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கிட்ட பதில் இருக்கா?